ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம சோனி கேமராவில் போடக்கூடிய மெமரி கார்ட்ஸ் இருக்குல்ல, 2 கார்ட்ஸ் போடுறோம். 2 கார்ட்லையும் எப்படி சைமல்டேனியஸாக இமேஜை வந்து ஒரே நேரத்தில் 2 கார்ட்லையும் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும், அப்புறம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் 2 கார்டுக்கு இந்த டுவல் கார்ட் ஸ்லாட்டை யூஸ் பண்ணி என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலான வீடியோ தான் இது. பர்டிகுலராக சோனி A7 IV பாடியில் எந்த மாதிரியான டுவல் கார்டு ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி எந்த மாதிரியான கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் வீடியோகிராஃபிக்கும் ஃபோட்டோகிராஃபிக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சோனி கேமராவில் இப்போது இந்த 2 கார்ட்ஸை உள்ளே போட்டுக்கலாம். இதில் 2 கார்ட் போடுறதுக்கான போர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்னு நமக்கு தெரியும். இது சோனியோட A7 IV பாடி இல்லையா? ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு சோனியோட கார்டு இது பார்த்தீங்கன்னா V30 C10 இந்த யூன் ப்ராக்கெட்டில் 3 போட்டிருக்குது இல்லையா? ஸோ இந்த ஸ்பெக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். நமக்கு கார்டில் ரீட் ஆகிற ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 270 Mbps இதில் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ரைட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 45 Mbps இதில் கொடுத்துருக்குறாங்க. இது சோனியோட 64 GB கார்டு. ஸோ இந்த கார்டு வந்து நமக்கு வீடியோவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோட்டோவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆவரேஜான ஸ்பீடு இருக்கும். ஸோ டஃப் கார்டு மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான கார்டு கிடையாது. பட் ஓகே, வீடியோ ரெக்கார்டும் இதில் பண்ணிக்க முடியும். ஸோ இதை விட லோ கார்டு வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ நார்மலாக A7 IV பாடிக்கு இந்த கார்டு இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இதே ஸ்பெக்கில் இருக்கிற மாதிரி நான் சாண்டிஸ்கில் ஒரு கார்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த கார்டை நான் செகண்டரி கார்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த கார்டு பார்த்தீங்கன்னா சாண்டிஸ்கோட எக்ஸ்ட்ரீம் ப்ரோ அப்படிங்கிற ஒரு கார்டு. இதில் பார்த்தீங்கன்னா ரீட் ஸ்பீடு 200 Mbps கொடுத்துருக்குறாங்க. அதே 64 GB கார்டு தான். இது SDXC கார்டு சேம் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா SDXC கார்டு, இதுவும் XDXC கார்டு தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் V30 கொடுத்துருப்பாங்க. V30 இந்த யூன்னு போட்டு யூக்குள்ள 3 இருக்கும், சீன் போட்டு சிக்குள்ள 10 இருக்கும். இந்த 10ன்னு இருக்கிறது தான் நமக்கு வந்து வீடியோவுக்குலாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கார்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே சீன் போட்டு சிக்குள்ள 10ன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கார்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே சிக்குள்ள இதுக்கு கம்மியான நம்பர்ஸ்லாம் இருக்கிற மாதிரிலாம் கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த கார்டெல்லாம் வந்துட்டு இந்த கேமராவுக்கு ப்ரிஃபரபிள் கிடையாது. இந்த கேமராவுக்கு நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கேமரா டெலிவர் பண்ற விஷயத்தை கார்டு அவ்வளோ குயிக்காக அக்சஸ் பண்ணாது. இப்படி போடணும் என்னங்கிறதுக்கு இதுக்கே சிம்பிள் இருக்கும். ஸோ இதை பார்த்து கரெக்டாக போட்டுக்கலாம். இதுக்குள்ளேயே வந்துட்டு கார்டு போடுறதுக்கு முன்னாடி கேமரா ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு போர்ட் இருக்கும். CF எக்ஸ்பிரஸ் கார்டு போடுற மாதிரி ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. CF எக்ஸ்பிரஸ் கார்டெலாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இந்த கேமுக்கு சப்போர்ட்டபிள் தான். ஸோ 4Kலாம் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா மெமரி கண்டிப்பாக பத்தாது. ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்பீடுமே பத்தாது. CF எக்ஸ்பிரஸ் கார்டு வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து கார்டு நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் இருக்கும், ரீட் ரைட் ஸ்பீடும் அதிகமாக இருக்கும். இந்த கேமராவுக்கு ஏற்ற ஒரு கார்டு அப்படின்னா CF எக்ஸ்பிரஸ் கார்டு தான். ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. CF எக்ஸ்பிரஸ்ன்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் சீப்பராக வாங்கணும்னு நினச்சா இந்த மாதிரி கார்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஆவரேஜான கார்டு தான். இதுக்கு கீழேயும் போக வேண்டாம். இதுக்கு மேலே அவங்களால ஆஃபர் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே, இதையும் உள்ளே போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 கார்டையும் உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது கேமராவை ஆன் பண்ணிக்குவோம். ஸோ ஆன் பண்ணதும் நமக்கு மெனு போய்க்கலாம். மெனுவில் இந்த ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் மெனு இருக்கு பாருங்க, இதுக்குள்ளே வந்துடணும். ஸோ இதுக்குள்ளே வந்ததும் மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதுக்குள்ளே போய்க்கணும். இதுக்குள்ளே போயிட்டு இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாகவே ரெக்கார்ட் மீடியா செட்டிங் அப்படின்னு இருக்கும். இது டச் ஸ்க்ரீன் தான், நம்ம டச்லேயே கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். A7 IV பாடி தான் டச்சில் வரும். A7 III வந்து டச் கிடையாது. செட்டிங் டச் யூஸ் பண்ண முடியாது. பட் டிஸ்பிளேல வந்து ஃபோக்கஸ்க்கு டச்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதில் வந்து இப்போது இதுக்குள்ளே வந்திருக்கோம், ரெக்கார்ட் மீடியா செட்டிங்குள்ளே வந்திருக்கோம். ஸோ ரெக்கார்ட் மீடியா செட்டிங்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து நமக்கு வேரியபிள் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லாட் 1, ஸ்லாட் 2, சைமல்டேனியஸ் ரெக்கார்டிங் அண்ட் ஷார்ட் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. எது இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் ரெக்கார்டிங் மீடியான்னு இருக்குது இல்லையா? அந்த ரெக்கார்டிங் மீடியா பக்கத்துலேயே ஒரு கேமரா சிம்பிள் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவதாக இருக்கிறது வந்துட்டு ஒரு வீடியோ மோடுக்கு உரிய ஒரு ஆப்ஷன். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது தான் போட்டோகிராஃபிக்கு உண்டான ஒரு ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட்ல நம்ம உள்ள போனோம் அப்படின்னா இந்த 4 ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். இதுல ஸ்லாட் 1, ஸ்லாட் 2, சைமல்டேனியஸ் ரெக்கார்டிங் அண்ட் ஷார்ட் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த 4 ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ட் பண்றோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கார்டுல மட்டும்தான் நம்ம எடுக்கிற போட்டோஸ் வந்து ஸ்டோர் ஆகும். ஸ்லாட் 2 செலக்ட் பண்ணோம்னா நம்ம செகண்ட் கார்டு போட்டிருக்கோம்ல, இது உள்ள அந்த செகண்ட் கார்டுல ஷூட் பண்ற போட்டோஸ்லாம் பதிவாகும். அடுத்து தேர்ட் ஆப்ஷன் என்னன்னா சைமல்டேனியஸ் ரெக்கார்டிங். சைமல்டேனியஸ் ரெக்கார்டிங் அப்படிங்கிறது தான் ஒரு கார்டுல என்ன ரெக்கார்ட் ஆகுதோ அது அப்படியே இன்னொரு கார்டுலயும் பதிவாகும்.
அதுதான் சைமல்டேனியஸ் ரெக்கார்டிங். ஸோ ஒரே நேரத்தில் ரெண்டு கார்டுலையும் வந்துட்டு ரைட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஃபோட்டோஸ்க்கு. அடுத்தது ஷார்ட் ரெக்கார்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இதில் போனீங்க அப்படின்னா இது வந்து என்னென்னா ஷார்ட் ரெக்கார்டிங்கில் இமேஜ் குவாலிட்டியை உள்ளே போனோம் அப்படின்னா இதில் வந்து இந்த மெனு தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஸ்லாட் 1 ஸ்லாட் 2ன்னு சொல்லி தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லாட் 1ல் நமக்கு ரா ஃபைல் இல்லை ஜேபெக் ஃபைல் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்லாட் 2ல் ரா வேணுமா ரா, இல்லை ஜேபெக் வேணும்னா ஜேபெக், அந்த மாதிரி நம்ம மாற்றி கூட செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஸ்லாட் 1ல் ரா ரெக்கார்ட் ஆகும், ஸ்லாட் 2ல் ஜேபெக் ரெக்கார்ட் ஆகும். இல்லை மாற்றி செட் பண்ணனாலும் மாற்றி செட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக செட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷார்ட் ரெக்கார்டிங்கில் போயிட்டு நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது 4 தான் இந்த ஃபோட்டோகிராஃபி ரெக்கார்டிங் மீடியாவில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் மீடியா, இது வந்து வீடியோகிராஃபிக்கு. வீடியோகிராஃபிக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்லாட் 1ல் ரெக்கார்ட் ஆகணுமா இல்லை ஸ்லாட் 2ல் ரெக்கார்ட் ஆகணுமா, மெமரி கார்டு 1 மெமரி கார்டு 2 அப்படிங்கிறது நமக்கு எதில் வேணுமோ அதில் கொடுத்துக்கலாம். இல்லைனா சைமல்டேனியஸ் ரெக்கார்டிங் கொடுக்கணும்னாலும் சைமல்டேனியஸ் ரெக்கார்டிங் கொடுத்துக்கலாம். 2 கார்டுலையும் வந்துட்டு நம்ம எடுக்கிற வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் ஸ்லாட் 1ல் வச்சிடுறேன். ஸ்லாட் 1ல் வச்சுட்டு இங்கே ஆட்டோ ஸ்விட்ச் மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இது வந்து நார்மலா ஆஃப்ல இருக்கும். இதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கார்டு வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா, ஸ்டோரேஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கார்டு வந்து அடுத்த கார்டுல ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து ஆட்டோ ஸ்விட்ச் மீடியா. சைமல்டேனியஸ் அப்படி நான் செட் பண்ணேன் அப்படின்னா இங்க கீழேயே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். உங்க 2 கார்டு 1 2 இது ரெண்டுலையுமே வந்து ரா பிளஸ் ஜேபெக் ரெண்டுமே ஒரே நேரத்தில் 2 கார்டுலையும் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது இல்லையா. இதுவே ஸ்லாட் 2ன்னு செட் பண்ணேன் அப்படின்னா இந்த 1 வந்து பிளாங்க் ஆயிடுச்சு, 2வது ஆப்ஷன்ல ரா பிளஸ் ஜேபெக் வந்து ஷூட் பண்ற மாதிரி இருக்கு. இதே 1 செலக்ட் பண்ணேன் அப்படின்னா 2வது வந்து பிளாங்க் ஆயிடும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ரா பிளஸ் ஜேபெக் வந்து ஷூட் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ இந்த ஸ்லாட் 1ல நான் இன்னும் கொஞ்சம் ஆப்ஷனை நான் மாத்தணும் அப்படின்னா ஸ்லாட் 1ல வச்சுட்டு இமேஜ் குவாலிட்டி செட்டிங் உள்ள போனோம் அப்படின்னா எனக்கு ஸ்லாட் 1ல வந்து ரா பிளஸ் ஜேபெக் தான் வேணுமா இல்ல ரா மட்டும் ஷூட் பண்ணணுமா, இதையும் நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்க முடியும். இல்ல ரா பிளஸ் ஜேபெக்னா அப்படி வச்சுக்கலாம், இல்ல ஜேபெக் மட்டும்னாலும் நம்ம இப்படி வச்சுக்கலாம். இதுலயும் பாத்தீங்கன்னா கீழே அதுல ஜேபெக்லயே வந்து ஃபைன் குவாலிட்டி வேணுமா, எக்ஸ்ட்ரா ஃபைன் குவாலிட்டி வேணுமா, இல்ல ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி வேணுமா, இல்ல லைட் வேணுமா அப்படிங்கிறதையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இங்க இமேஜோட சைஸ் லார்ஜ் சைஸில் வேணுமா இல்லை மீடியம் சைஸில் வேணுமா இல்லை ஸ்மால் சைஸில் இமேஜ் வேணுமா அப்படிங்கிறதையும் இங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். இது இன்டெப்த்தாக நம்ம உள்ளே போயிட்டு சூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஓகே, இப்போ நான் எனக்கு வந்து ரா ப்ளஸ் ஜேபெக் ரெண்டுமே வேணுங்கிறதுனால நான் இப்படி செட் பண்ணியிருக்கேன். இமேஜ் குவாலிட்டி அதோட சைஸும் பார்த்தீங்கன்னா நான் லார்ஜ் சைஸில் தான் வச்சுருக்கேன். ஓகே, நான் இப்படியே ஓகே கொடுத்துக்கிறேன், முடிஞ்சது, அவ்வளோதான். பட் எனக்கு வந்து ரெண்டுலேயுமே ரெக்கார்ட் ஆகணும். ஓகே, ஸோ 2 கார்டுலையும் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி சைமல்டேனியஸ் ரெக்கார்டிங் கொடுத்துட்றேன். இப்போ என்னோட கேமரா எப்படி செட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபோட்டோகிராஃபிக்கு என்ன நான் ஃபோட்டோ எடுத்தாலும் அந்த ஃபோட்டோ வந்து ஒரே நேரத்தில் 2 கார்டுலேயும் பதிவாகிட்டு வரும். இதுவே வீடியோ ஏதாவது ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா அது ஸ்லாட் 1ல் ஃபஸ்ட்டு கார்டில் மட்டும்தான் எனக்கு ரெக்கார்ட் ஆகும். ஒருவேளை இந்த கார்டு வந்து தீர்ந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 2வது கார்டுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வீடியோவுக்கு வந்து 2 கார்டையும் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரியும் செட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணேன்னா எனக்கு கார்டோட சைஸ் பத்தாதுங்கிறதுனால வீடியோவுக்கு மட்டும் நான் ஒரு கார்டில் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். ஒரு கார்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த கார்டில் 4Kலாம் ரெக்கார்ட் பண்ணும்போது நமக்கு சைஸ் பத்தாது இல்லையா, ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் ஒரு செட்டிங் வச்சுருக்கேன். ஓகே, இந்த ஆப்ஷனை இங்கேருந்தும் அக்சஸ் பண்ணி வர முடியும். அதாவது இதில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு ரெக்கார்டிங் மீடியா செட்டிங்கில் இருந்தும் அக்சஸ் பண்ணி வரலாம். அப்படி இல்லைன்னா ஃபங்க்ஷன் மெனுவில் இமேஜ் குவாலிட்டி செட்டிங் அப்படிங்கிறத இங்கேயே நான் வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். உள்ளே போயிட்டு நம்ம வேணுங்கிற மாதிரி இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெக்கார்டிங் மீடியா செட்டிங் இங்கேருந்தே உள்ளே போகலாம். இங்கேருந்து உள்ளே போனாலும் நமக்கு டைரெக்டாக அந்த செட்டிங்க்கு போயிடும். ஓகே, இப்படி தான் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோட கேமராவை. என்னோட நீடுக்கு எனக்கு நான் இந்த மாதிரி வேணும், உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேமரா வாங்குறதுல டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இல்லை இந்த ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டா எங்கேயாவது நான் கார்டு கொடுக்குறேன், இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. ஈஸியாக முடிக்கல, ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். க்ளோஸ் தி டோர். கேமரா வாங்குறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல உங்களுக்கு எந்த மாதிரியான கேமராஸ் வாங்கலாம், அதை எப்படி வந்துட்டு சர்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிளியரா சொல்லியிருப்பேன். உங்களுக்கு
கேமராக்குள்ள இருக்கக்கூடிய மெனூஸ் செட்டிங்ஸ் பற்றின டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்க. நான் இதோட டீட்டெயிலான மெனூஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவை பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மோகனராஜன். தேங்க்யூ, பாய்.